துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ஏற்கனவே முந்தைய பதிவினுடைய இரண்டாம் பாகம்னு வச்சுக்கலாம். அதாவது சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏற்கனவே அது போடப்பட்டு வெளியே வந்திருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய இரண்டாம் பாகமாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இதுல எப்படி இரண்டாவது பாகம்னா, முதல் பாகத்துல சொல்லும்போது சனியால் நேரடி வட்டத்துக்குள் இருக்கும் 6 ராசிகளை பற்றி ஒரு முன்னுதாரணமாக சொல்லியிருந்தோம். அதாவது இந்த நேரடி வட்டம்ன்றது சனியினுடைய அஷ்டம சனி, கண்ட சனி, 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, இந்த வட்டத்துக்குள்ள நேரடி தொடர்பு உடைய 6 ராசிகளை நம்ம பார்த்திருப்போம். இந்த 6 ராசிகள் எப்படி தன்னுடைய பலகீனங்களை குரு பயிற்சியினால் மற்றும் ஏனைய பயிற்சியினால் குறைத்துக் கொள்கிறது என்பதையும் தெளிவாக பார்த்திருப்போம். இப்போ இரண்டாவது சைட்ல இருக்கிற 2 அணியா பிரிச்சோம் இல்லைங்களா? ஒரு அணியை பார்த்துட்டோம். இப்ப 2வது அணியில மீதி 6 ராசிகள் இருக்கிறது. இந்த 6 ராசிகள் எப்படி இந்த சனி பயிற்சினால் இயங்க போகிறது அதை நாம் இப்ப பார்ப்போம். இந்த 6 ராசியில ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குதுன்றத இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். இப்போ சனிக்கு பிடித்த இடங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. பொதுவா நம்மளுக்கு எப்படி பிடிச்ச இடம் சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு கிரகத்திற்கும் பிடித்த ஆதிபத்தியங்கள், பிடித்த இடங்கள் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த கதியில பார்த்தா ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த இடங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 3, 6, 11ஆம் இடங்கள் பிடித்தமானவை. ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 3, 6, 11ஆம் இடங்கள் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த இடங்கள், பிடித்த ஆதிபத்திய இடங்கள். இப்போ நாம லக்னத்திலிருந்து பயிற்சி காலங்களை பார்க்க போறது கிடையாது. ஏன்னா லக்னத்தை பார்த்தா நீங்க தசா புத்திக்கு போய் பார்க்கணும். அதனால ராசிக்கு 3, 6, 11 இப்போ நாம அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதாவது 3, 6, 11 சனிக்கு பிடித்த இடங்கள். இந்த பிடித்த இடங்கள் எந்த ராசி இடம் பெற்றிருக்கிறதோ அவைகள் கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி வந்துடும், ஒரு போனஸ் கிடைச்சிடும். அதனால இப்போ சனிக்கு பிடித்த 3வது இடம் எதுவென்று பார்த்தால், இப்போ மகர ராசி எடுத்துங்களேன். மகர ராசி 1, கும்ப ராசி 2, மீன ராசி 3. அப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி மீனத்தில் இருப்பதால் மகர ராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் புள்ளி கிடைத்து விடுகிறது. இந்த 6 ராசியில மகர ராசிக்கு ஒரு போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸ் பிளஸ் பாசிட்டிவ் போனஸ். அடுத்தபடியாக 6வது இடம் துலா ராசிக்கு 6வது இடத்தில் சனி இருக்கிறது. அதாவது துலாமிலிருந்து எண்ணிக்கொண்டே வந்தால் மீனம் 6வது ராசியாக அமையும். அப்போ துலா ராசிக்கும் ஒரு போனஸ் புள்ளி கிடைத்து விடுகிறது. அதே நேரத்தில் 11ஆம் இடம் ரிஷப ராசிக்கு சனி 11ஆம் இடத்தில் விட்டிருக்கிறது. எல்லாமே மீனத்துல தான் சனி இருக்கு. அந்த மீனம் என்பது மகர ராசிக்கு 3ஆம் இடம், துலா ராசிக்கு 6ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை லாபஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி வீற்றிருப்பதால் ஒரு போனஸ் கூடுதலாகவே புள்ளிகளை பெறுகிறது. இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்ப சனி 3, 6, 11 இருக்கும்போது நல்ல பலன்களை கூட்டி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த கதியில் மகர ராசி, துலா ராசி, ரிஷப ராசிக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைத்து விடுகிறது. இந்த 3 ராசியிலுமே இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் எந்த சதவிகிதத்தில் இருக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மகர ராசி எடுத்துக்கிட்டா, மகர ராசின்றது 1, 2வது கட்டம் தனஸ்தானம். அதற்கும் சனிதான் எஜமானன். அதாவது மகர ராசிக்கு ஓனரும் சனிதான், கும்ப ராசிக்கு ஓனரும் சனிதான். அப்போ மகர ராசிக்கு 1, 2ஆம் கட்டத்திற்குரியவர் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில்
சனி வீற்றிருப்பதால் இந்த 1 ராசியாதிபதி, 2 தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி இவை 3ஆம் இடத்தில் இருப்பதால், சனிக்கு 3ஆம் இடம் பிடித்திருப்பதால் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 3 மறைவு ஸ்தானம் என்றாலும் பலன்களை 3ஆம் இடம் சனிக்கு பிடித்ததால் அது குறைத்து கொள்ளாது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். அப்போ 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் உரிய சனி துலா ராசிக்கு 6வது இடத்தில் இருக்கிறது. இதை நாம சொல்லும்போது, பலன்கள் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக ஆதிபத்தியத்தை வைத்து சொல்ல வேண்டும். 6ல சனி இருக்கு. அந்த 6க்குரிய சனி எந்த இடத்துக்குரிய ஓனர் அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 6வது வீட்டுக்கு ஓனரே இருந்தா கவலையே இல்லை. ஆனா இப்போ துலா ராசிக்கு 4வது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், மாத்ருஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்படி சொல்லும்போது இந்த 2 ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகம் 6வது கட்டம் மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 11, 3, 6, 8, 12 ஆகியவைகள் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுவது உண்டு. ஆகவே அது 6வது இடத்தை வீற்றிருப்பதால் இந்த 4வது சுகஸ்தானத்துக்குரிய பலன்களையும், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் பலன்களையும் 6வது இடத்திலிருந்து அது அளிக்கக்கூடும். இப்ப பொதுவா 4வது இடத்துக்குரிய சனி சுகஸ்தானாதிபதி 6வது இடத்துக்கு போதுனாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா 6வது இடம் கடன் ஸ்தானம், ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? அதனால துலா ராசிக்கு 4ன்றது வீட்டு ஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்ப வீட்டில ஏதாவது வேலைகள் நடக்கிறது, வீட்டில ஏதாவது கட்டுமான பணிகள் நடக்கிறது, ஏதாவது வீட்டு தொடர்பான ஒரு சிவில் வேலைகள்லாம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய, ஏன்னா 4வது வீட்டு ஸ்தானம், வாகனஸ்தானம், சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். அப்போ துலா ராசி இடம்பெற்றிருக்கிற வீட்டில் வீட்டு வேலைகள் கூட நடக்க இடம்பெறும் உண்டு. அது 6வது வீட்டில் இருக்கும்போது அவை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஏன்னா சனிக்கு 6வது இடம் பிடித்த இடம். இப்படி பலன்களை சொல்லும் போது ஆதிபத்தியம் எந்த இடத்திற்குரிய சனி எந்த இடத்தில் இருக்கிறது என்று வைத்து பலன் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக ரிஷபராசி பாருங்களேன். ரிஷபராசிக்கு இப்போ 11 லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது. முதல்ல சொல்லும் போதே பாருங்க, 3, 6 இடத்தை விட இந்த 11ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது, நல்ல ஆதிபத்தியம் வேற, லாபஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்ப ரிஷப ராசிக்கு ஆதிபத்தியம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்குள்ள சனி எந்த கட்டத்துக்கு உரியவர்? 9வது கட்டம், 10வது கட்டம். அதாவது பாக்கியாதிபதி சனி, ஜீவனஸ்தானாதிபதி சனி, இது ரெண்டுமே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ பாக்கியஸ்தானம் என்பது ஒரு வகையில் தந்தை ஸ்தானம் என்று சொல்வார்கள். ஜீவனஸ்தானம் என்பது அந்த தொழில் பண்ணும் இடத்தை பற்றி சொல்வார்கள். இந்த 2 இடங்களும் லாபஸ்தானத்தில் அமைவதால் தந்தையால் மிகுந்த பலனை கேஷாவோ சொத்தாவோ அனுபவிப்பார்கள். பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தைக்குரிய பாக்கியஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தை வழியில் ஏதோ ஒரு பெரும் புதையலை, தொகையை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கள் பெறுவார்கள். அது ஜீவன சம்பந்தமான இடத்திற்கு தொடர்பாக கூட இருக்கும். ஒருவேளை தந்தை சொத்தை அனுபவிக்கிறா வச்சுங்களேன், அந்த இடத்த ஏதாவது கடை விட்டுருந்தாங்க, ஏதாவது பேங்க்குக்கு வாடகை விட்டுருந்தாங்க, ஏதோ ஒரு கமர்ஷியலுக்காக எடுத்துனா அந்த இடத்தின் மூலமாக லாபம் கிடைத்து விடும். இது ஒரு பெரிய லக்கு. அப்போ இந்த 3, 6, 11 ஆதிபத்திய இடத்துல ரிஷப ராசிக்கு முதல் இடம் கிடைத்து விடுகிறது. சாதாரண ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மேல் நிக்க வைப்பாங்க இல்லையா? அப்போ இந்த 6 ராசியில் முதல் இடத்தை ரிஷப ராசி பிடித்து விடுகிறது. 2ஆம் இடத்தில் இந்த துலாம் ராசியும் மகர ராசியும் இடம்பெற்று விடுகிறது. காரணம், அது மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால். இப்போ ரிஷப ராசிக்கு அது மறைவு ஸ்தானம் கிடையாது, டபுள் விதத்துல பெனிஃபிட் இல்லைங்களா? சோ இந்த 3 ராசிகளுக்கும் இப்போது அந்த பலன்களை பார்த்திருப்பீர்கள். இப்போ எஞ்சிய 3 ராசி இருக்கு இல்லைங்களா? மிதுனம், கடகம், அப்புறம் இன்னொரு விருச்சிகம். இந்த 3 ராசி இருக்கு இல்லைங்களா?
இப்போ மிதுன ராசி எடுத்துங்களேன். இப்ப மிதுன ராசிக்கு 10வது இடத்தில் குரு, 10வது இடத்தில் சனி வருகிறது. அதாவது குரு வீட்டில் சனி இருக்கிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று பழமொழி சொல்வார்கள். அந்த பாவி தொழில் ஸ்தானத்திலே அமைவதால் தொழிலில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த சனி, நன்றாக யோசித்து பாருங்கள், மிதுன ராசிக்கு 8, 9க்குரியவர், அஷ்டமாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அது நல்ல ஆதிபத்தியம். ஆனா 8 போய் 10ல உட்காரும் போது கஷ்டப்பட்டு வேற இடத்திற்கு மாறி இருப்பார்கள். அந்த மாற்றம் அது குரு வீட்டில், பினான்சின்னு சொல்லக்கூடிய நிதி அமைப்பை சேர்ந்த குரு வீட்டில் அந்த சனி அமர்ந்திருப்பதால் அவர்களுக்கு பினான்சியல் தொடர்பான தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டு மிக நன்றாக வலுப்பெற்றிருக்கிறது. இதுதான் மிதுன ராசி. 8, 9 இப்ப 2 ஆதிபத்தியில ஒரு ஆதிபத்தியம் நல்லா இருக்கு, ஒரு ஆதிபத்தியம் 8 இல்லையா? அதனால ஈஸியா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு குறுக்கு வழியில வந்து அவங்க ஒரு வேலை தேடிங்களா, வேலை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிட்டு, ஆனா அதன் மூலமா நல்ல வருவாய் ஈட்டுவார்கள். அதே நேரத்தில் அது மீனமாகவும் அமைந்திருப்பதால், 10ஆம் இடம் மீனமாக இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளை செய்வார்கள். இப்போ மிதுன ராசியை பார்த்தோம். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரப்போற 26/5 குரு பெயர்ச்சி இருக்கிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே வாருங்கள். அப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி இருந்து குருவும் அந்த இடத்தை பார்க்க போகிறது. எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, மிதுன ராசிக்கு ஜென்ம குரு தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவாக அமரப் போகிறது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா குடும்பஸ்தானத்துல குரு வரும்போது அவருக்கு பேரு, இன்னொரு பேர் வந்து புத்திரக்காரகன், தனக்காரகன் என்று சொல்வார்கள். அப்போ புத்திரக்காரகன் குடும்பஸ்தானத்தில் வரும்போது குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அது பாசிட்டிவாக அமைந்துவிடும். ஏன்னா அந்த குரு 10ஆம் இடத்துக்குரிய குருவினுடைய மீன வீட்டையும் பார்க்கிறது. தொழில் ஒரு பக்கம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் குடும்பஸ்தானாதிபதி, குடும்ப இடத்தில் குரு வருவதால் ஒருவேளை இந்த மிதுன ராசிக்கு குரு தசையோ குரு புத்தியோ நடக்குமானால் இந்த பலன் இரட்டிப்பாக ஆகிவிடும். ஏன்னா தசை இம்ப்ளிமெண்ட் இருக்கணும். கோச்சார கதியில குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு தசாநாதனும் இருக்கிறது என்றால் பலன் வந்து இரட்டிப்பாக, இது நல்ல போனஸ் கிடைச்சிடும். ஸோ இது 2 வகையில் ஒரே கல்ல 2 மாங்கு அடிக்கிற மாதிரி மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வகையிலும் குழந்தை வாரிசு வம்சம் இந்த தலைப்புக்கு ஏற்ற இடமாகவும் அமையதால் அவர்கள் இதில் பெருமளை சாய்த்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக 26/5 குரு பெயர்ச்சிக்கு பிறகு இன்னும் அது மெருகேறி கொண்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு போய்விடும். அதனால் இந்த இடத்தில் அவர்கள் ஏதாவது இந்த விஷயத்தில் மருத்துவ ரீதியாகவோ இல்லை அதற்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்காலம் இந்த 2 விஷயத்தில் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக கடகராசி. இப்போ கடகராசிக்கு பார்க்கும்போது அவர் 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதாவது 7, 8க்குரியவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 7ஆம் இடம் வந்து களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பார்ட்னர் இடம். 8ஆம் இடம் அஷ்டமத்தில் இடம். அப்ப 2 ஆதிபத்தியத்துல ஒரு ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா 7, 10ல் இருப்பது நல்லதுதான். ஒரு வகையில் ஆதிபத்தியம் 7, 10 காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். ஆனால் 8க்குரியவன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான் இல்லையா? அப்போ தகப்பன் ஸ்தானம் தான் 9, அந்த 9ஆம் இடத்தில் இப்ப சனி இருக்கிறது. 7, 8 அப்போ 8வது வீட்டுக்குரிய அதிபதி 9ஆம் வீட்டில் தகப்பன் வழியாக ஏதாவது ஒரு, இப்போ அவர் ஒரு வீடு வச்சிருந்தாருன்னா அப்ப அந்த வீடை கட்டுறாங்க. அப்ப கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை, கன்ஸ்ட்ரக்ஷன், வீடுல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும். அது மனைவியோடையும் தொடர்பதால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை வீடு வேலைகள் ஏதாவது செய்யும் போது இந்த மனைவிக்கும் அதில் தொடர்பு ஏற்பட்டுவிடும். இப்ப அவங்க இருப்பாங்க,
மற்றவங்க வெளில போவாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில மனைவின்ற 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்திற்கும் தொடர்பு பாக்கியஸ்தானத்தில் அமைந்தால் எப்பயுமே பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அது பிளஸ். அப்ப மனைவியால் சில பாக்கியங்களை அடைய முடியும். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு பெண்களாக இருந்தால் 9ஆம் இடம் என்றது புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். ஆண்களாக இருந்தால் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ கடக ராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தால் 9ஆம் இடத்துல குழந்தை ஸ்தானத்துல இப்போ குழந்தைக்குரிய கிரகமே மிதுனத்துல வர குரு கடகத்துக்கு வந்து பார்க்கும் இல்லைங்களா? அப்போ அதுல அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய பங்கை வகிக்கப்படுகிறது. அதனால கடகராசிக்காரர்கள் இந்த விடயத்தில் நன்றாக முன்னேற்றம் அடைவார்கள். அடுத்தபடியா பாருங்களேன், விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. அதாவது 3, 4 சனி. 3வது தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம். 4 சுகஸ்தானம். அது 5ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளில் சகோதர வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது 3வது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம், தைரியம் நன்றாக இருக்கும். உறவு முறையில் சகோதர உறவு முறையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், அது 5 இருப்பதால், அதுவும் புத்திரஸ்தானமான குரு விட்டு இருப்பதால் விருச்சிக ராசியோ அவருக்குரிய சொந்த பந்தங்கள் நல்ல சகோதர உறவுகள் நல்ல அமைப்பை பெறுவார்கள். அப்ப இந்த விஷயத்துல சொல்லும் போது சாதாரணமா பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு 4, 5 6ல் இருக்கிறார். 4 சுகஸ்தானம், 5 புத்திரஸ்தானம். அவர் 6ல் இருக்கிறார். அப்போ துலா ராசிக்கும் புத்திரஸ்தானம் நல்ல குரு வீட்டில் இருக்கிறது. கடக ராசிக்கும் புத்திரஸ்தானம் நல்ல 9ஆம் இடத்தில் இருக்கிறது. 9ல் குரு ஓடிப்படும், 9ல் குருன்றாங்களே. அதனால கடகராசி துலா ராசி சேர்ந்த கப்பிள்ஸா இருந்தாங்கன்னா இன்னும் கொண்டு அவங்க புத்திரஸ்தானத்தில் இந்த நேரம் அவர்களுக்கு மிக மிகவும் பாசிட்டாக இருக்கும். அதனால இந்த 6 ராசிகளும் இப்ப நம்ம ஏறு வரிசையில பார்க்க போனா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரிஷப ராசி முதல் இடத்தை பெற்று விடுகிறது. இந்த 6 ராசிகளுக்கும் பஞ்சம் இல்லை, நன்றாகத்தான் இருப்பார்கள். அதுல நம்ம சொல்லும் போது குவாலிட்டி வைஸ் பிரிக்கும் போது ரிஷப ராசி சற்றே முன்னோக்கி சென்று விடுகிறது. மற்ற 2 ராசிகள், அதாவது மகரம் பிளஸ் துலாம், இந்த 2 ராசிகள் 2ஆம் இடத்தை பிடித்து விடுகிறது. மற்ற ராசிகள் 3ஆம் இடத்தை பிடித்து விடுகிறது. ஆக இந்த 6 ராசிகளை சேர்ந்த இந்த அணிகள் மிகப்பெரிய நன்மையை இந்த குரு பயிற்சியாலும் பெறுவார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடிகிறது. இது 2ஆம் பாகத்தினுடைய விஷயங்கள். முதல் பாகத்துல நம்ம பார்த்தோம். இப்ப 2வது பாகத்துல இந்த 6 ராசிகளை பற்றி பார்த்தோம். இதை தவிர இன்னொரு விஷயம் பயிற்சியை பார்க்க வேண்டிய, ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கிறது. அது 3வது பாகத்தில் நாம் சொல்ல இருக்கிறோம். அதாவது சார பலன் என்று சொல்வார்கள். இப்போ நாம சனியினுடைய இடத்தை பொறுத்து, ஆதிபத்தியத்தை பொறுத்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். அது 2ஆம் பாகம். ஆனால் அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுகிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். இப்ப சாதாரணமா மீன ராசிக்கு சனி போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். ராசி கட்டத்துல தான் சனி போயிருக்க தவிர அது எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுகிறது என்பதை பல பேருக்கு தெரியாது. உதாரணமா சொல்ல போனா சனி என்றவர் ஜாக்கின்னு வச்சிங்களேன், அதுக்கு கொடுத்த நட்சத்திரம் குதிரை என்பது போல. அப்போ ஒரு ரேஸில் ஜெயிக்கணும்னா ஜாக்கியும் நல்லா இருக்கணும், குதிரையும் நல்லா இருக்கணும். அப்போதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ரேஸில் முந்த முடியும். அதனால இப்போ சனி என்ற ஜாக்கி 2.5 வருஷம் மீனராசியில் அமர்ந்து விட்டார். இப்போ முதல் அது பூரட்டாதி நட்சத்திரம் என்ற குரு நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் டிராவல் பண்ணுகிறது. இப்போ சனி வந்து ஜாக்கி, அந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு நட்சத்திரம், அது கிடைத்த குதிரை. இந்த ஜாக்கியும் குதிரைகளும் எவ்வாறெல்லாம் இந்த பலன்களை மாற்றி அமைக்கப் போகின்றன. அதாவது பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கும், பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம்
4 பாதங்களிலும் வீற்றிருக்கும். அதற்கு பின்னர் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் வீற்றிருக்கும். இப்படியாக அந்த 9 பாதங்களையும் 2.5 ஆண்டுகளில் வகுத்து பார்க்கும்போது ஒரு பாதத்திற்கு 3 மாதம் அல்லது 3.5 மாதங்கள் பிடிக்கும். அப்போ ஆரம்பம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி வரும்போது ஒரு 3.5 மாதங்கள் அது இருக்கும். ஜாக்கி சனி, குதிரை புரட்டாதி, குரு நட்சத்திரம். இந்த குரு எப்பேற்பட்டவர்? அந்த குரு எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர்? சனியினுடைய ஆதிபத்தியமும் குருவினுடைய ஆதிபத்தியமும் நட்சத்திர ரீதியாக பலன்களை சொல்லும்போது இந்த பலன்கள் கூடலாம் அல்லது குறையலாம். இருந்தாலும் பாசிட்டிவ்ன்ற ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுக்க முடியாது. அதனால முதல் 2 பாகங்களில் யாரெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலோ அவர்களுக்கு கொஞ்சம் குறையலாம் அல்லது கூடலாம். அதனால இப்போ ஒருவேளை அதுக்கு முன்னாடி பார்த்த 6 ராசிகளும் கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். இனி அடுத்த பதிவில் அந்த நட்சத்திர ரீதியான பலன்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரெடிக்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக பலன்கள் போடும்போது தாராளமாக சொல்லிட்டு ஈஸியாக நகர்ந்து போயிடலாம். ஆனால் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி ஒரு மாணவரிடம் உரையாடுவது போல இந்த சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இனி அடுத்த சப்ஜெக்ட் சனியினுடைய 3ஆம் பாகம் நட்சத்திர வாரியாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.